பிரதமரின் யாழ் இந்து கல்லூரி விஜயம் கீதநாத் எழுப்பிய கேள்வி. சுற்று நிரூபத்தை காரணம் காட்டி இழப்பீடுகளை நிஜமாக கிடைக்காமல் செய்யும் செயற்பாட்டில் கிளிநொச்சி கமநல காப்புறுதி சபை. அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு திங்கட்கிழமை முடிவு. கையெட்டி விகாரை இரு அழிப்பின் குறியீடு யோதிலிங்கம். இரண்டாம் முறையும் சந்திப்பை நடத்திய மைத்திரி ரணில். யாழில் விபத்துக்குள்ளான இளங்குமரன் எம்பி வைத்தியசாலையில் அனுமதி. ஸ்ரீதரனை கைது செய்ய வலியுறுத்த பூதாகரமாகும் கையெட்டி விகாரை விவகாரம். வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வர திட்டம். இலங்கையில் செலவிடப்பட்ட அமெரிக்க நிதி அரசாங்கத்தின் அதிரடி முடிவு. தொடர்வது விரிவான செய்திகள். அரசியல்வாதிகளை பாடசாலைக்குள் அனுமதிக்க கூடாது என தெரிவித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினருடன் விஜயம் செய்தமை தொடர்பாக ஸ்ரீலங்கா புதிய பிரமுனவர் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் கீர்நாத் காசலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்றைய தினம் காலை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு விஜயம் செய்து கல்லூரி அதிபர் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இது தொடர்பில் தனது சமூக வலைதளத்தில் கருத்து வெளியிட்ட போதே கீதநாத் காசிலிங்கம் இதனை தெரிவித்தார். அந்த பதிவில், அரசியல்வாதிகளை பாடசாலைகளுக்குள் அனுமதிக்க கூடாது என்று நீங்கள் முன்பு வலியுறுத்தி இருந்தாலும் இன்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் அரசியல்வாதிகள் குழுவுடன் காணப்பட்டீர்கள். பிரதமர் அவர்களே இது தொடர்பில் பேசுங்கள் என்றுள்ளது. கடந்த கால புகழ் எச்சரிக்கையில் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் அனர்த்தங்களினால் பாரிய பாதிப்பை எதிர்கொண்டாலும் சுற்று நிருபத்தை காரணம் காட்டி இழப்பீடுகளை நியாயமாக கிடைக்காமல் செய்யும் செயற்பாட்டில் கிளிநொச்சி கமநல காப்புறுதி சபை மேற்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட கபக்காரர் அமைப்புகளின் சம்மேளன தலைவர் சுப்பிரமணியம் யதீஸ்வரன் இன்றைய தினம் கிளிநொச்சியில் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை தெரிவித்தார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் நமது விவசாயிகளை பெரிய அளவில் பாதித்திருக்கின்றது. இயற்கையின் அனர்த்தங்களினால் கடந்த கால போக்கத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இழப்பீடுகளை பெறுவதற்கு கமநல காப்புறுதி சபை மூலம் விண்ணப்பித்திருந்த போதும் அதில் அக்கறை செலுத்தவில்லை. கமநல காப்புறுதி சபை கமநல சேவைகள் மூலம் பயிரழிவுகளின் விவரங்களை உள்வாங்குமாறு கமநல சேவை நிலையங்களை விவசாயிகள் வலியுறுத்தியதன் பிரகாரம் அவர்களும் முழுமையான விவசாயிகளின் பாதிப்பை பார்வையிடாது இது நோயினால் பாதிக்கப்பட்டது. இந்த அழிவுக்கான இழப்பீடு வழங்க முடியாது சுற்று நிருபம் குறிப்பிடுகின்றது. வழங்க முடியாது என்றும் தெரிவிக்கின்றனர். ஆனால் கடந்த கால அரசாங்கத்திலும் இவ்வாறான அழிவுகள் நடைபெற்ற போது இழப்பீடுகள் கிடைத்தன. தற்போது கமநல காப்புறுதி சபை தர மறுக்கின்றது. தகவல் அறியும் சட்டம் மூலம் கமநல காப்புறுதி சபையிடம் இதுவரை பதிவு செய்யப்பட்ட அழிவு விவரங்கள் கோரியுள்ளேன். கடந்த காலங்களில் எவ்வாறு வயல் நிலங்கள் அனர்த்தத்துக்குள்ளானது என்ற விடயத்தை சமூக வலைதளங்கள் மூலமே அவதானிக்க முடிகின்றது. கடந்த 3ஆம் தேதி தேசிய சம்மேளனம் விவசாய அமைச்சரை சந்தித்திருந்தது. அமைச்சரிடமும் குறித்த விடயத்தை தெரிவித்திருந்ததாக தெரிவித்தார். விவசாயிகளின் பயிரிழிவுக்கு கமநல காப்புறுதி சபை நியாயமான தீர்வை வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். பிடியளவு கமநிலத்துக்கு ஒன்றிணைவோம் என்ற துணைப்பொருளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. பிடியளவு கமநிலத்துக்கு ஒன்றிணைவோம் என்ற துணைப்பொருளில் நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கி கமநில அபிவிருத்தி திணைக்களத்தின் ஏற்பாட்டில் பயிரிடாது காணப்படும் சகல வயல் மற்றும் மேட்டு நிலங்களை வினைத்திறனாக துரிதமாக பயிரிடுதல் தொடர்பாக விழிப்புணர்வூட்டும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்திற்குரிய விழிப்புணர்வூட்டும் தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு பழைய கமநல சேவை நிலையத்தில் இருந்து இன்றைய தினம் காலை முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள பிரதி ஆணையாளர் தேவரதன் தலைமையில் உத்தியோகத்தர்கள் குறித்த விழிப்புணர்வு செயற்திட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். மக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தனர். அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை அரசாங்க வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வழங்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிதபி குலவர்தன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், மேலும் சந்தையில் தற்போது பொருட்களின் விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளன. அத்துடன் மக்களின் வாழ்க்கை சுமை அதிகரித்துள்ளது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மக்களுக்கு இந்த அரசாங்கம் நிவாரணத்தினை வழங்க வேண்டும்.
உயர்ந்துள்ள வாழ்க்கை சுமைக்கமைய ஊழியர்களின் தற்போதைய அரசு ஊழியர்களின் தற்போதைய சம்பளம் அவர்களுக்கு முழு மாதத்திற்குமான தேவைகளுக்கு போதாது. அரசு ஊழியர்களின் தற்போதைய சம்பளத்தை கொண்டு மாதத்தில் 2 வாரங்களை மாத்திரமே கொண்டு செல்ல முடியும். எனவே அவர்களுக்கான சம்பள அதிகரிப்பை அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தினூடாக மேற்கொள்ள வேண்டும். எதிர்வரும் திங்கட்கிழமை ஜனாதிபதியினால் வரவு செலவு திட்டம் சபையில் முன்வைக்கப்பட இருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக தங்களது சம்பளம் அதிகரிக்கப்படும் என்ற பாரிய எதிர்பார்ப்பு அரசு ஊழியர்களிடத்தில் உண்டு. இவ்வாறான நிலையில் அதிகரித்துள்ள வாழ்க்கை சுமையை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் அரசு ஊழியர்களுக்கு 25,000 ரூபாய் வரையில் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தையிட்டு விகாரை தொடர்பாக தமிழ் மக்களின் ஒன்றிணைந்த போராட்டம் கடந்த 12ஆம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி தினத்தன்று நடந்து முடிந்திருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் எழுச்சியுடன் போராட்டத்தில் பங்கு பெற்றியதாக அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. சிங்கள மக்களை விகாரி வளவுக்குள் அனுமதித்த போலீசார் தமிழ் மக்களை அனுமதிக்காததையிட்டு பலத்த கண்டனங்களும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டவர்கள் சிலரும் போராட்டத்தை பார்வையிட்டுள்ளனர். கையெட்டு விவகாரத்தை பொறுத்தவரை சகல தரப்பும் ஒன்றிணைந்து நடாத்திய போராட்டம் இதுதான். இதுவரை காலமும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அடையாள போராட்டங்களை நடாத்தி வந்தது. இந்த தடவை அனைத்து கட்சிகளும் அனைத்து சிவில் அமைப்புகளும் போராட்டத்தில் பங்கு பெற்றிருந்தன. மரபுக்கு மாறாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியும் அங்கஜன் ராமநாதன் தரப்பினரும் போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கியிருந்தனர். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினர் இது தொடர்பாக ஊடகவியலாளர் மாநாட்டையும் நடாத்தியுள்ளனர். இதனை பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை போராட்டம் போல தமிழ் மக்கள் தேசமாக திரண்டெழுந்த போராட்டம் எனலாம். தேசிய மக்கள் சக்தி மட்டும் இதில் பங்கு பெற்றவில்லை. அது ஆளும் கட்சியாக இருப்பதும் தென்னிலங்கை கட்சியாக இருப்பதும் இதற்கு காரணமாக இருக்கலாம். பங்கு பெற்றாவிட்டாலும் காத்திரமான எதிர்ப்பு எதனையும் காட்டவில்லை. மேம்போக்கான எதிர்கருத்துக்கள் மட்டுமே சந்திரசேகரிடம் இருந்து வந்திருந்தன. உள்ளூராட்சி சபை தேர்தல் வர இருப்பதால் தேசிய மக்கள் சக்தி அடக்கி வாசித்திருக்கலாம். உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ் மாநகர சபையை கைப்பற்றும் கனவும் அதற்கு உண்டு. தமிழரசு கட்சியில் ஸ்ரீதரன் பிரிவினரும் முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களும் போராட்டத்தில் பங்கு பெற்றிருந்தனர். சுமந்திரன் பிரிவினர் பெரிய அளவுக்கு பங்கு பெற்றவில்லை. அப்பிரிவின் முக்கியஸ்தர்களான சுமந்திரன், CVK சிவஞானம், சுகிர்தன் சைந்தன் எவரையுமே போராட்டத்தில் காண கிடைக்கவில்லை. கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவசரப்பட்டு கருத்துக்களை கூறியிருந்தார். அக்கருத்துக்கள் பலத்த எதிர்வினைகளை தோற்றுவித்திருந்தன. இனவாதம் மதவாதத்துக்கு இடமில்லை என அவர் கூறியிருந்தார். மதவாதத்துக்கு இடமில்லை என்றால் தேசிய மக்கள் சக்தியும் போராட்டத்தில் பங்கு பெற்றி இருக்க வேண்டும். ஏனெனில் போராட்டம் சாராம்சத்தில் மத ஆக்கிரமிப்புக்கு எதிரானது, அதன்படி மதவாதத்துக்கு எதிரானது. அரசியல் யாப்பு ரீதியாக பௌத்த மதம் முதன்மை மதம் என்பதற்காகவும் அதனை பேணி பாதுகாப்பது அரசின் கடமை என்பதற்காகவும் தமிழ் மக்களின் சொந்த காணிகளை ஆக்கிரமித்து அடாவடித்தனம் செய்ய முடியாது. உண்மையில் கையெட்டு விகாரை இன அழிப்பின் ஒரு குறியீடு. இன அழிப்பு என்பதே ஒரு தேசிய இனத்தின் நிலத்தை, மொழியை, பொருளாதாரத்தை, கலாச்சாரத்தை அழிப்பதுதான். முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை மற்றும் எதிர்கால வழி குறித்து விவாதித்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் வஜிர அபேவர்தன, பிவித்துரு ஹெல உரிமையவின் தலைவர் உதய கமன்பில, முன்னாள் அமைச்சர்கள் அனுர பிரியதார்ஷன யாப்பா, சுசில் பிரேமஜயந்த, சிகான் சோமசிங்க, நிமல் லன்சா, நிமல் ஸ்ரீபால் டி சில்வா, பிரேம்நாத் தி தோலவத்த மற்றும் சாகல ரத்நாயக்க ஆகியோரும் இந்த சந்திப்பில் பங்கேற்றுள்ளனர். இதன்போது தற்போதைய அரசாங்கத்தால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி குறித்து தலைவர்கள் விவாதித்ததாக அனுர பிரியதர்ஷன யாப்பா தெரிவித்துள்ளார். எனினும் இந்த சந்திப்பில் எந்த ஒரு அரசியல் கூட்டணியும் உருவாக்குவது குறித்து கவனம் செலுத்தப்படவில்லை என்றும் கூறினார். முன்னதாக இதுபோன்ற சந்திப்பு 2025 ஜனவரி 30 அன்று நடத்தப்பட்டது. ஸ்ரீசேன மற்றும் விக்ரமசிங்க ஆகியோர் ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் நல்லாட்சி அரசாங்கத்துக்கு தலைமை தாங்கினர். எனினும் பின்னர் அவர்கள் தமக்கிடையே கருத்து வேறுபாடுகளால் முரண்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சபாநாயகர் அசோகரன் வெள்ள தனது கல்வி தகுதிகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை மறுத்து அத்தகைய கோரிக்கைகள் வெறும் அரசியல் தந்திரோபாயங்கள் என தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியுள்ள நேர்காணல் ஒன்றிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் நாடாளுமன்றத்தில் தனது கல்வி சான்றிதழ்களை வழங்குவதன் அவசியம் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளதுடன் அது மக்களின் பிரச்சினை அல்ல என்றும் தெரிவித்துள்ளார்.
மேலும் கல்வி சான்றிதழ்களை வழங்குவதற்கென நீதிமன்றத்தில் ஒரு முறை உள்ளதா? அத்தகைய பாரம்பரியம் உள்ளதா? இவை மலிவாழ தந்திரோபாயங்கள் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இது குறித்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அசோக கூறியுள்ளார். முன்னதாக அசோக ரண்டலவின் கல்வி தகுதிகள் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்ததை தொடர்ந்து அவர் சபாநாயகர் பதவியில் இருந்து விலகியிருந்தார். எந்த ஒரு தவறான கூற்றுக்களையும் மறுத்தாலும் ஜப்பானின் பசோடா பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட ஆராய்ச்சி நிறுவனங்களிலிருந்து தனது முனைவர் பட்டத்தை சரிபார்க்க தேவையான சில ஆவணங்கள் தற்போது கிடைக்கவில்லை என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். இந்நிலையில் தனது பதவி விலகல் குறித்து அவர் தெரிவிக்கையில், அரசியல் என்பது ஒருபோதும் பதவிகளை பெறுவது பற்றியது அல்ல. எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வரும் எந்த ஒரு சவாலிலும் நாங்கள் நாட்டையும் அதன் மக்களையும் முதன்மைப்படுத்துகின்றோம். அதுதான் எங்கள் அரசியல் என்று குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை நாங்கள் மக்களுக்காக தியாகங்களை செய்ய தயாராக இருப்பதாகவும் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்த பொதுமக்களிடையே சந்தேகங்கள் எழுவதை தடுக்கவே தான் பதவி விலகியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணம் தையிட்டியில் உள்ள திஸ்ஸராஜ மகாவிகாரை இடிப்பதாக மிரட்டியதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை கைது செய்ய வேண்டும் என ஓய்வு பெற்ற ஜெனரல் ஜெகத் தயஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் கருத்துக்கள் அரசியலமைப்பை மீறுவதாகவும் அரசாங்கம் இதுபோன்ற சூழ்நிலைகளை புறக்கணித்தால் அது வன்முறையை ஊக்குவிப்பதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அத்தகைய சூழ்நிலையில் உடனடியாகவும் தீர்க்கமாகவும் செயல்பட தவறினால் அரசாங்கம் தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் ஜனாதிபதி அனுர கூறியதை போன்று சட்டம் அனைவருக்கும் சமமானது என்றால் தையிட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்திருந்தார். அதோடு விகாரியை உடைக்க வேண்டும் என தான் கூறியது இனவாத கருத்து அல்ல என்றும் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்ற அடிப்படையில் இதுவே தீர்வு எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தற்போது சுவாச ரீதியிலான பிரச்சனைகள் அதிகரித்து வருவதாக விசேட வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சுவாச பிரச்சனைகள் குறித்து சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் முதியவர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட அவர், முன்பள்ளிகளுக்கு செல்லும் சிறுவர்களுக்கு இருமல், காய்ச்சல் உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் அவர்களின் ஊடாக அவர்களின் வீட்டில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் இந்த நிலை பரவக்கூடும். அத்துடன் வீடுகளில் இருக்கும் 65 வயதுக்கும் மேற்பட்ட முதியோர் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும். சிறுநீரக பாதிப்பு, நீண்டகால நோய்களுக்காக சிகிச்சை பெற்று வருபவர்கள் தற்போதைய காலநிலை தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதேவேளை நாட்டில் அண்மை காலமாக ஏற்பட்டு வரும் காற்றின் மாசுபாடு தாய்மார்களின் கருவை கூட பாதிப்படைய செய்யும் என்ற அதிர்ச்சி தகவல் அண்மையில் வெளியாகியிருந்தது. சர்வதேச வளர்ச்சிக்கான அமெரிக்க நிறுவனம் இலங்கையில் பணத்தை எவ்வாறு செலவிட்டது என்பதை விசாரிக்க ஒரு தெரிவுக்குழு நியமிக்கப்படும் என சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தற்போதைய பிரதமரும் இந்த சர்வதேச அமைப்பிடமிருந்து பணம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதால் சம்பந்தப்பட்ட தெரிவுக்குழுவை அவசரமாக நியமிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசேகரன் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதன்போது சம்பந்தப்பட்ட விடயங்கள் குறித்து ஒரு தெரிவுக்குழுவை நியமிக்குமாறு கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளதாகவும் அதன்படி குழு நியமிக்கப்படுமா இல்லையா என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசேகர கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில் இலங்கையில் இயங்கும் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத அரசு சாரா நிறுவனங்களை விசாரிக்க ஒரு குழுவை நியமிக்க கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அண்மையில் சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருந்தார். அத்தகைய தேர்வுக்குழு நியமிக்கப்பட்டால் தனது கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவையும் வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார். இவ்வாறானதொரு பின்னணியில் யுஎஸ்ஐ நிறுவனத்தின் பணம் இலங்கையில் எவ்வாறு செலவிடப்பட்டது என்பதை விசாரிக்க குழு நியமிக்கப்படும் என சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.